பாட்டி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம் செல்லியன், ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்வோம். சரி பாட்டி. அந்த குரங்குகளின் அலப்பும் ஓசை எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. போய் அந்த மரத்தடியில உட்கார். சரி பாட்டி. என்ன ஆடுகள் ஏன் இப்படி கத்துக்கின? பாரு, நிறைய ஆடுகளை திண்ணேற பாக்குது. உடனே ஒரு குச்சியை வளைச்சு வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகி விட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்துக் கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது, ஆந்தை அலறியது. கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. தூரத்துல திங்குஞ்சனுக்கு இவரை எல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டி, ஆடுகளை வீட்டுக்கு ஓட்டலாம். சரி சரி, நீ நன்றி. ஆடுகளை இந்தா, வீட்டுக்கு போகலாம். செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. அம்மா, காட்டுல நிறைய பார்த்தேன். சிங்கமும் சாத்துச்சு. அப்படியா? நீ ரொம்ப தைரியமா இருக்க செல்லியா. அதானே, நீ தைரியசாலி. வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குழுப்பூழி பால் பருகிக் கொண்டிருந்தாள். சாப்பிட வாருங்கள். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீஸ் கீஸ் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. அந்த பூனை சீருது, அதான் நாய் குறைக்குது. ஓடுங்க, போங்க அந்த தெந்தோப்புக்கு. அம்மா, சேவல் கூவுது. எழுந்திரு செல்லியா, காலை ஆச்சு. பாட்டி, அத்தை, நான் பள்ளிக்கு போகிறேன். ஆமா, என் நண்பர்களின் நாளை பற்றி சொல்வேன். குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும், முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும்.